வெரி குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் டாபிக் நம்ம வந்து என்ன பார்க்குறோன்னா, அந்த காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட் வந்து கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட் கலராக இருக்க காரணம் என்ன அப்படின்னா, கிறிஸ்டல் ஃபீல்டு தியரி வச்சு நம்ம சொல்ல முடியும். அதாவது படிகப்புல கொள்கையின் அடிப்படையில் விளக்கலாம். The observed color of a coordination compound can be explained using crystal field theory. ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்டு கலராக இருக்கிறதுக்கு எதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிறிஸ்டல் ஃபீல்டு தியரி. அதாவது அணைவு சேர்மம் நிறமாக இருக்கிறதுக்கு கிறிஸ்டல் ஃபீல்டு தியரி மூலம் நம்ம விளக்க முடியலாம். When learned that the Ligand field causes the splitting d orbital of centrometal atom into two sets. இந்த மைய உலோக சென்ட்ரமெட்டல் ஆட்டத்தினுடைய டி ஆர்பிட்டலில் எலக்ட்ரான் வந்து ரெண்டு வகையாக பிரியுது. அந்த லிகாண்ட் ஃபீல்டு என்ன பிரியுது அப்படின்னு கேட்டால், ஒன்று வந்து ரெண்டு செட்டாக பிரியுது. ஒன்று T2Gயாக பிரியும், இன்னொன்று வந்து EGயாக பிரியும். ஓகே, அப்போ வந்து சென்ட்ரமெட்டல் ஆட்டத்தில் டி ஆர்பிட்டலில் இருக்கிற எலக்ட்ரான் வந்து ரெண்டு விதமாக பிரிய வாய்ப்பு இருக்குது. அது என்னென்ன பிரியும் அப்படின்னு கேட்டால், ஒன்று T2Gயாக பிரியும், ஒன்று EGயாக பிரியும். When the light fall on the complex ion, வெண்மை நிற ஒளி, ஒயிட் லைட் ஃபால், ஒயிட் லைட் வந்து எது மேலே விழுகுது அப்படின்னா அந்த காம்ப்ளெக்ஸ் மீது விழுகுது, அந்த கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் மீது விழுகுது. இது ஒரு கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ்னு வச்சுங்களேன். CuSO4 H5H2, இது ஒரு கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ். இதுக்கு மேலே வந்து ஒரு ஒயிட் லைட் வந்து விழுகுது. மைய உலகின் மீது அந்த ஒயிட் லைட் வந்து விழும்போது, அந்த காம்ப்ளெக்ஸ் மீது ஒயிட் லைட் வந்து விழும்பொழுது அந்த சென்ட்ரமெட்டல் அயன் வந்து படிகப்புல ஆற்றலுக்கு சமமான, அதாவது அந்த சென்ட்ரமெட்டல் ஆட்டம் அயான்ஸ் ஆர் அப்சர்வ் விசிபிள் லைட். அந்த லைட் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சென்ட்ரமெட்டல் அயன் மீது படிகப்புல ஆற்றலுக்கு சமமான நமக்கு வந்து ஒரு விசிபிளான ஒளியை வந்து உட்க வரும். பார்த்தீங்கன்னா, இந்த சென்ட்ரமெட்டல் அயான்ஸ் ஆர் அப்சர்வ் லைட் கரஸ்பாண்டிங் த கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்பிளிட்டிங் எனர்ஜி டிரான்ஸ்மிட் ரெஸ்ட் ஃபார் த லைட் இஸ் ரெஸ்பான்சிபிள் த கலர் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ். இது ஒரு காம்ப்ளெக்ஸு. இந்த காம்ப்ளெக்ஸ் மீது லைட் விழுது. அந்த விழும் பொழுது இதில் இருக்கிற சென்ட்ரமெட்டல் அயான்ஸ் வந்து அந்த கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்பிளிட்டிங் எனர்ஜிக்கு சமமாக ஒரு விசிபிள் லைட் வந்து அப்படின்னு கேட்டால் நம்ம ஒளியை அப்சர்வ் பண்ணும். அப்சர்வ் விசிபிள் லைட், இதுக்கு கரஸ்பாண்டிங்கான ஒரு அப்சர்வ் லைட்டை வந்து உட்க வரும். மேலும் அதனுடைய வேவ்லென்த்துடைய லைட்டை வந்து பிரதிபலிக்கும். அதுக்கு வந்து ஒரு ஆப்போசிட், அதுக்கு வந்து ஒரு காம்ப்ளிமெண்ட்டான கலரை வந்து எமிட் பண்ணும். அப்போ தான் நமக்கு வந்து கலர் கிடைக்கும். அப்போ வந்து ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து ஒரு லைட்டை வந்து அப்சர்வ் பண்ணி அதுக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட்டான கலரை கொடுக்கும். நம்ம முன்னாடி பார்த்து நம்ம ஜிஆர் நம்ம போட்டு காமிச்சல, VIGYO இந்தமாரி காம்பவுண்ட் நம்ம எழுதி காமிச்சது வந்து இப்படி வரும்போது இப்படி வந்து இதாக இருக்கும் அப்படின்னு கலராக கிடைக்கும். அந்தமாரி வந்து நமக்கு வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் வந்து அது காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்டு ஒரு லைட்டை வந்து அப்சர்வ் பண்ணிவிட்டு அது நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அதுக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட்டான கலரை நமக்கு வந்து எமிட் பண்ணும். அதுதான் நம்ம விசிபிளாக பார்க்க முடியும். This absorption causes excitation of d electron of center metal ion from the lowest energy level T2G level to the higher energy levels, which is now TD transition. இப்போ இந்த டி பிளாக் எலமெண்ட்ஸ் வந்து டி ஆர்பிட்டல் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் லைட் எனர்ஜி வந்து உறிஞ்சி வச்சுக்கிட்டு லோயஸ்ட் எனர்ஜி லெவலிருந்து ஹையஸ்ட் எனர்ஜி லெவலுக்கு வந்து ஜம்ப் ஆகும். அப்படி ஜம்ப் ஆகும்போது டிடி எலக்ட்ரான் டிரான்சிஷன், இதுவும் டி தான், இதுவும் டி தான். அந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா என்ன புரியும். இங்கே இருக்கிற ஒரு டி ஆர்பிட்டலில் ஒரு எலக்ட்ரான் இருக்குன்னு வச்சுங்களேன். டி ஆர்பிட்டலில் ஒரு எலக்ட்ரான் இருக்குது. அது DXYயில் இருக்குது. DXY, DYZ, DZX. கீழே வந்து T2G, மேலே வந்து EG வந்து DXY - Y2 DZ2. இந்த கீழே T2Gயில் இருக்கிற ஆர்பிட்டலில் இருக்கிற ஒரு எலக்ட்ரான் ஒரு லைட் எனர்ஜி உறிஞ்சிக்கிட்டு என்ன ஆகுதுன்னா ஹையஸ்ட் எனர்ஜி லெவலுக்கு போயிட்டு மீண்டும்
லோயஸ்ட் எனர்ஜி ஸ்டேட்டுக்கு வரும்பொழுது இவ்வளவு எனர்ஜி வந்து வெளியிடுது. அப்போ நமக்கு என்ன பண்ண அப்படின்னு கேட்டால் இந்த ஹையஸ்ட் எனர்ஜிக்கு போயிட்டு மீண்டும் லோயஸ்ட் எனர்ஜி ஸ்டேட்டுக்கு வரும்பொழுது ஒரு விசிபிளான லைட் நமக்கு கிடைக்கும். Let us understand the DD transition. அப்போ இங்கே என்ன பண்ணுவோம், டிடி டிரான்சிஷன் எடுக்குது. இங்கே இருக்கிற எலக்ட்ரான் டியில் இருக்கிற எலக்ட்ரான் இங்கே டிஆர்பிடியில் போகுது. அப்போ இதுதான் டிடி டிரான்சிஷன். அதனால தான் வந்து டி பிளாக் எலமெண்ட்ஸ் வந்து இந்த கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் வந்து கலராக இருக்குது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டைட்டானியம் ஹெக்ஸா ஹைட்ரேட் டைட்டானியம் 3+ அயான்ஸ். இந்த காம்ப்ளெக்ஸ் வந்து எக்ஸாம் சொல்லலாம். இன் திஸ் காம்ப்ளெக்ஸ் சென்ட்ரல் மெட்டல் அயான் இஸ், இந்த இடத்துல வந்து சென்ட்ரல் மெட்டல் அயான் எதுன்னு கேட்டால் Ti3+. இதனுடைய அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம டி பிளாக் எழும்போது ஸ்காண்டியம் டைட்டானியம், இது 21, இது 22. அப்போ 22 அப்படிங்கும்போது எப்படி இருந்தாலும் டைட்டானியத்தை 1s2 2s2 2p6 3s2 3p6 4s2 32ன்னு எழுதுவோமா. இப்போ இது டைட்டான் இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் Ti3+ஆக இருக்குதா. அப்போ 3 எலக்ட்ரான் லாஸ் ஆகுமா. அப்போ இதுலேருந்து 2 எலக்ட்ரான் லாஸ் ஆகிடும். 4s2லேருந்து இந்த 4s2லேருந்து 2 எலக்ட்ரானும், இந்த 3d1லேருந்து ஒரு எலக்ட்ரானும், 3d2லேருந்து ஒரு எலக்ட்ரானும் போயிடும். 4s2 2 எலக்ட்ரான் போயிடும். 3d2ல் ஒரு 2 எலக்ட்ரானில் ஒரு எலக்ட்ரான் போயிடும். அப்போ மீதி என்ன இருக்குது அப்படின்னா 3d1 தான் இருக்கும். அப்போ என்ன கேட்டால், அப்போ இந்த டைட்டானியம் 3+ அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன இருக்குது, 3d1 இருக்குது. அதை தான் என்ன பண்ணியிருக்கோன்னா இங்கே போட்டிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல டைட்டானியம் 3+ உடைய அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன, 3d1 கான்ஃபிகரேஷன். திஸ் சிங்கிள் எலக்ட்ரான் ஆக்குபை த ஒன் ஆஃப் த T2G இருக்கும். இந்த சிங்கிள் எலக்ட்ரான் எங்கே ஆக்குபை பண்ணிங்கன்னா இந்த T2Gயில் TXYயில் வந்து ஆக்குபை பண்ணியிருக்குது. ஆர்பிட்டல் ஆக்டால் T2G ஆர்பிட்டல் இந்த ஆக்டாக்டல் அக்வா லிகான் ஃபீல்டு. இதில் வந்து இந்த இடத்துல அக்வா இருக்குது. அக்வா அப்படின்னா வாட்டர். இந்த அக்வா இந்த காம்ப்ளெக்ஸில் வந்து அக்வா அப்படிங்கிறது லிகாண்டு. அந்த லிகான் ஃபீல்டில் வந்து என்ன பண்ண அப்படின்னு கேட்டு இந்த T2Gயில் வந்து ஃபில் ஆகிருக்கு ஒரு எலக்ட்ரான். when white light fall on the complex, இந்த காம்ப்ளெக்ஸ் மீது ஒயிட் லைட் படுது. ஒயிட் லைட் பட்டுட்டு என்ன பண்ண அப்படின்னா இந்த டி எலக்ட்ரான் அப்சர்வ் த லைட். இந்த டி எலக்ட்ரான் என்ன பண்ணும், அந்த ஒயிட் லைட்டை அப்சர்வ் பண்ணிக்கிட்டு அண்ட் ப்ரொமோட் த இட் செல்ஃப் ஈஜி லெவல். மறுபடியும் எங்கே போகுதுன்னா ஈஜி லெவலுக்கு போகுது. இந்த காம்ப்ளெக்ஸ் மீது ஒரு ஒயிட் லைட் பட்டுட்டு எங்கே போகுது, இந்த ஹையஸ்ட் எனர்ஜி லெவலுக்கு போகுது. போயிட்டு என்ன பண்ண அப்படின்னு கேட்டால் எங்கே போகுது, ஈஜி லெவலுக்கு போகுது. தி ஸ்பெக்ட்ரா டேட் ஸோ அப்சார்ப்ஷன் மேக்ஸிமம். இப்படி போயிட்டு அப்சர்வேஷன் இந்த இங்கேருந்து இங்கே போகும்போது எவ்வளோ வந்து ஸ்பெக்ட்ரம் லைன் நமக்கு கிடைக்கிது அப்படின்னு கேட்டிங்கன்னா இவ்வளவு நமக்கு வந்து வேல்யூ கிலோஜூல்ஸ் மோல் வேல்யூ கிடைக்கிது. 239.7 கிலோஜூல்ஸ் மோல் -1. இதற்கு இணைய இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதனுடைய அப்சார்ப்ஷன் மேக்ஸிமம் இவ்வளோ எல்லாமே நமக்கு வந்து வேல்யூ கிடைக்கிது. இது கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்பிளிட்டிங்கோட எனர்ஜி வந்து எவ்வளோங்கன்னா இவ்வளோ கிடைக்கும். த டிரான்ஸ்மிட்டட் கலர் அசோசியேட் வித் த அப்சார்ப்ஷன் இஸ் பர்பிள். இந்த வந்து என்ன பண்ண அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த காம்ப்ளெக்ஸ் வந்து ஒரு பர்பிள் கலரை வந்து என்ன பண்ண அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்சர்வ் பண்ணுது. இதனுடைய பிரதிபலிப்படம் இதனுடைய என்ன பண்ணுன்னா the transmitted color is associated with the absorption is purple color, hence the complex is a purple color. இது என்ன பண்ண அப்படின்னு கேட்டு நமக்கு வந்து என்ன கலர் நமக்கு வந்து அது அப்பியர் பண்ணுது அப்படின்னா பர்பிள் கலரை வந்து அப்பியர் பண்ணுது. அப்போ இது என்ன கலராக வந்து உறிஞ்சி வச்சுருக்கோம். அப்போ நமக்கு வந்து டிரான்ஸ்மிட்டட் கலர் அசோசியேட் வித் அப்சார்ப்ஷன் இஸ் பர்பிள் and hence the complex appear purple color. இது பர்பிள் கலர் நமக்கு கொடுக்குதுன்னா இது என்ன கலர் ஊஞ்சி வச்சுருக்கோம், அது VIGY. இது எழுதும்போது நீங்கள் வித் ஜி வித் VIBGYOR. இதுக்கு ஆப்போசிட்டாக கலர் கொடுக்கும், இதுக்கு காம்ப்ளிமெண்ட் கலர் இதுக்கு
அப்போ நம்ம பர்பிள் கலர் கிடைக்குது அப்படின்னு கேட்டால் நம்ம எந்த கலர் உறிஞ்சி வச்சுருக்கோம் அப்படிங்கிறத இதை பார்த்து தெரிஞ்சுக்கணும். Octahedral titanium 3 complex with other ligand such bromide and fluoride have a different color. இதே மாதிரி என்ன பண்ண அப்படின்னா டைட்டானியம் 3 குளோரைடில் லிகாண்ட் வந்து புரோமைடோ ஃப்ளோரைடோ இருந்துச்சுன்னா டிஃப்ரெண்ட் கலர் இருக்கும். திஸ் இஸ் டியூ டு த டிஃப்ரென்ஸ் இன் த மேக்னெட் ஆஃப் கிறிஸ்டல் ஃபீல்டு பை திஸ் லிகாண்ட். இதில் என்ன பண்ண அப்படின்னா கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்பிளிட்டிங் எனர்ஜி நமக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக கிடைக்கும், அதனால் டிஃப்ரெண்ட் கலர் கிடைக்கும். அப்போ த காம்ப்ளெக்ஸ் ஆஃப் த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் சச் ஆஸ் ஸ்காண்டியம் 3+, டைட்டானியம் 4+, Cu+, Zn 2+ ஆர் கலர்லெஸ். இந்த ஒரு டிரான்சிஷன் ஒரு காம்ப்ளெக்ஸில் வந்து டிரான்சிஷன் மெட்டல் வந்து ஸ்காண்டியம் 3+ அப்படி வந்துச்சுன்னா அது கலர்லெஸ்ஸாக தான் இருக்கும். டைட்டானியம் 4+ அது கலர்லெஸ்ஸு. அதுக்கடுத்து இந்த காம்ப்ளெக்ஸ் Cu+ இந்த கலர்லெஸ், Zn 2+ இருந்தாலும் கலர்லெஸ்ஸு. ஏன் அப்படின்னு கேட்டால் இதெல்லாம் இது எல்லாத்துலேயுமே எலக்ட்ரான் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் D0 இருக்கும், அது D10 இருக்கும். D0 இருந்தாலும் கலர்லெஸ், T10 இருந்தாலும் கலர்லெஸ்ஸாக இருக்கும். அப்போ இதில் TD டிரான்சிஷன் இஸ் நாட் பாசிபிள். This is because the TD transition is not possible in the complex the center metal having D0 and T10 configuration. இந்த ஆர்டர் செல்ஃப் கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த புக்கில் வந்து இது நம்ம முன்னாடி பார்த்துலாம். இது லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸாக ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸாக அப்படிங்கிறத முன்னாடி ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சோம். இது ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இதுவும் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால் இது பேராமேக்னெட் டயாமேக்னெட் அப்படிங்கிறத நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சோம். இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து லோ ஸ்பின் ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறது முன்னாடி ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சோம். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால் நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுங்கள். இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேலே இருக்கிற கொஸ்டின் Ti H2O6 Z3+, இது வந்து கலராக இருக்க காரணம் என்ன அப்படின்னு கேட்பாங்க. இது வந்து முக்கியமானது. இதில் வந்து இந்த படம் போட்டு எழுதணும். 3 மார்க் கொஸ்டினில் கண்டிப்பாக கேட்பாங்க. பப்ளிக்கில் நிறைய டைம் 12th கேட்ட கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து மெட்டாலிக் கார்பனைல், உலோக கார்பனைல். உலோக கார்பனைல் அப்படின்னா மெட்டல் அது கூட கார்பனைல் இருக்கும். இதை வந்து மெட்டல் கூட கார்பனைல் இருக்கும். அப்போ இது பேர் தான் மெட்டாலிக் கார்பனைல். The metallic carbonyl are the transition metal complex of the carbon monoxide containing the metal carbon bond. இந்த கார்பன் மோனாக்சைடின் இடைநிலையில் உலோக அணு சேர்மங்கள் உலோக கார்பனைல் அழைக்கப்படும். இந்த கார்பன் மோனாக்சைடு வந்து இடைநிலை உலோக அணு சேர்மங்கள், அதாவது டிரான்சிஷன் மெட்டல் கூட இந்த கார்பன் மோனாக்சைடு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் ஒரு பாண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அதான் வந்து உலோக கார்பனைல், மெட்டல் கார்பனைல். இன் திஸ் காம்ப்ளெக்ஸ் CO மாலிகுல் ஆக்ட் ஆஸ் எ நியூட்ரல் லிகாண்ட். இந்த இடத்துல வந்து CO அப்படிங்கிறது என்னென்னு கேட்டால் நியூட்ரல் லிகாண்டாக செயல்படுது. த ஃபஸ்ட்டு இந்த இதில் வந்து கார்பனைல் அப்படிங்கிறது வந்து நியூட்ரல் லிகாண்ட். ஃபஸ்ட்டு ஹோமோலிட்டிக் கார்பனைல். இதில் பார்த்தீங்கன்னா இந்த கோனேஷன் காம்பவுண்டில் CO மாலிகூல்ஸ் வந்து நியூட்ரல் லிகாண்ட் நடுநிலை இணையாக காணப்படுது. The first homolytic carbonyl NiCO4 times Z bracket the nickel tetracarbonyl. இந்த காம்பவுண்ட் வந்து வாஸ் ரிப்போர்ட்டட் பை மாண்ட் இன் 1819. இது ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம். நம்ம எங்கே அப்படின்னு கேட்டால் ஃபஸ்ட் லெசனில் மெட்ராலஜியில் பார்த்துருப்போம். மாண்ட் ப்ராசஸில் வந்து நிக்கலை தூய்மையாக்கும் முறையில் வந்து நிக்கல் எப்படி தனியாக தூய்மையாக்கு பண்ணி எடுக்கலாம் அப்படின்னு கேட்டால் இந்த மெத்தட் எடுக்கலாம். திஸ் மெட்டாலிக் கார்பனைல் ஆர் வைட்லி ஸ்டடிட் பிகாஸ் தியர் இண்டஸ்ட்ரியல் இம்பார்ட்டன்ஸ். இது வந்து பண்ணியிருக்கேன், இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து இந்த காம்பவுண்ட் வந்து மிக முக்கியமாக இருக்குது. இந்த கேட்டலிட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் தியர் அபிலிட்டி ரிலீஸ் டு கார்பன் மோனாக்சைடு. இது என்ன பண்ண அப்படின்னா கேட்டலிட்டிக் ப்ராப்பர்ட்டிஸாகவும் செயல்படுது. கார்பன் மோனாக்சைடு என்ன பண்ண அப்படின்னு கேட்டிங்கன்னா
ரிலீஸ் பண்ணக்கூடிய காம்பவுண்டாகவும் செயல்படுது. ஜென்ரல் மெத்தட் கார்பனைல் ஆர் கிளாஸிஃபைட் இன்டு 2 டிஃப்ரெண்ட் வே. பொதுவாக வந்து இந்த கார்பனேட் காம்பவுண்ட்ஸை நம்ம வந்து 2 வகையாக பிரிக்கலாம் அப்படின்ட்டுருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன்று வந்து என்ன கேட்டால் த கிளாஸிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் த நம்பர் ஆஃப் மெட்டல் ஆட்டம் ப்ரெசன்ட். இந்த கோஆர்டினேஷன் காம்பவுண்டில் காணப்படும் உலோக அணுக்களின் எண்ணிக்கையை பொறுத்து வகைப்படுத்தலாம். அந்த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தை பொறுத்து அந்த காம்ப்ளெக்ஸில் வந்து சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் எவ்வளோ இருக்குது அதை பொறுத்து சொல்லலாம். இந்த டிபெண்டிங் அப்பான் த நம்பர் ஆஃப் த மெட்டல் ஆட்டம் ப்ரெசன்ட் இன் எ கிவன் மெட்டாலிக் கார்பன் தர் ஆர் கிளாசிஃபைட் ஃபாலோ. மோனோநியூக்ளியர் கார்பனல். மோனோநியூக்ளியர் கார்பன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒற்றை அணுக்கரு கார்பனல். இதில் பார்த்தீங்கன்னா திஸ் காம்பவுண்ட் கண்டெய்னிங் ஒன்லி ஒன் மெட்டல் ஆட்டம். இந்த காம்பவுண்டில் ஒரே ஒரு மெட்டல்ஸ் மட்டும் இருக்கும். அண்ட் ஹேவ் கம்பேரிட்லி த சிம்பிள் ஸ்ட்ரக்சர். இதில் வந்து ஒரே ஒரு சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் மட்டும் இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து மோனோநியூக்ளியர் கார்பனைல் காம்பவுண்ட். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து NiCO4. ஒரே ஒரு சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் மட்டும் இருக்குது. அது கூட வந்து இந்த நிறைய டைம் வந்து இந்த கார்பனைல் காம்பவுண்ட் வந்து ஆட் ஆகிருக்குது. இப்படி இருந்துச்சுன்னா அது வந்து மோனோநியூக்ளியர் கார்பனைல் காம்பவுண்ட். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இது சொல்லலாம் FeCO5 அயான் பென்டா கார்பனைல். இன்னொன்று வந்து இது வந்து என்ன ஷேப்பில் இருக்குன்னா ட்ரைகோனல் ஃபைபர் ஷேப்பில் இருக்கும். அது இன்னொன்று வந்து CrCO6 வந்து குரோமியம் ஹெக்ஸா கார்பனைல். இது வந்து ஆக்டாஹெட்ரல் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். இது டெட்ராஹெட்ரல் ஷேப்பில் இருக்கும். இது வந்து ட்ரைகோனல் பைகோனல் ஷேப்பில் இருக்கும். இது வந்து ஆக்டாஹெட்ரல் ஷேப்பில் இருக்கும். இது ஏதோ ஒன்று கொடுத்துட்டு இதை நான் ஷேப் என்னன்னு கேட்கலாம். அதாவது மோனோநியூக்ளியர் கார்பனைல் காம்பவுண்ட் அப்படின்னா என்னன்னு கேட்கலாம். இந்த பாலிநியூக்ளியர் கார்பனைல். பாலிநியூக்ளியர் கார்பனைல் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படிங்கன்னா the metallic carbonyl containing 2 or more metal atom are called polynuclear carbonyl. இப்போ வந்து M வந்து நிறையா இருக்கும், CO அங்கே ஆட் ஆகிருக்கும். இது ஒரு M இங்கே ஒரு 2 M மேலே இருக்கலாம். 2 or more metal atom இருக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா அதுக்கிட்ட பாலிநியூக்ளியர் கார்பனைல் காம்பவுண்ட். அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க CO2 CO8 டைம். இது வந்து கார்பனைலுக்கு வந்து இது கோபால்ட் இப்படி தான் எழுதணும். நம்ம கார்பனைலுக்கு நம்ம இப்படி எழுதணும். நம்ம CO அப்படிங்கிறது 2 டிஃப்ரெண்ட் இருக்குது. இது கோபால்ட்டு, இது கார்பனைல். இங்கே பார்த்தீங்கன்னா CO2 2 இருக்குது. ஒரு CO இங்கே கோபால்ட்டு. இன்னொன்று வந்து மேக்னீஸ் இந்த காம்பவுண்டில். இந்த இடத்துல Fe 3 டைம் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா MoCO 2 இருக்குது, MnRe 2 இருக்குது. அப்போ இதில் வந்து பாலிநியூக்ளியர் கார்பனைல் காம்பவுண்ட். அப்போ இது ஒரு 2 மார்க் கொஸ்டின் கேட்கலாம். ஹோமோநியூக்ளியர் கார்பனைல் காம்பவுண்ட் அப்படின்னா என்னென்னு கேட்கலாம், 2 மார்க்கு. இன்னொன்று வந்து பாலிநியூக்ளியர் கார்பனைல் காம்பவுண்ட் அப்படிங்கிறது 2 மார்க். The classification based on the structure. The structure of the binuclear metal carbonyl involve the either metal bond or bridging carbonyl CO group. இதில் பார்த்தீங்கன்னா அப்படின்னு கேட்டால் இதில் வந்து எப்படி வந்து பாண்ட் வந்து அட்டாச் ஆகிக்குன்னா இந்த பைநியூக்ளியர் மெட்டல் கார்பனைல். பைநியூக்ளியர் மெட்டல் கார்பனைல்னால் ஈரணு உலோக கார்பனைல். உலோக பிணைப்பு அல்லது CO தொகுதியானது இணைப்பு பலமாக இருந்திருக்கும். இதில் மெட்டல் வந்து ஜாயிண்ட் ஆகிருக்கலாம், அல்லது வந்து இது பிரிட்ஜிங் CO வந்து குரூப் வந்து CO குரூப் வந்து பிரிட்ஜிங்காக ஆட் ஆகிருக்கலாம். இந்த டயக்ராம் பார்த்தா உங்களுக்கு புரியும். The carbonyl ligand that are attached to only one metal atom are referred to terminal. இதில் வந்து கார்பனைல் லிகாண்ட் வந்து ஒன்லி ஒன் மெட்டல் கூட அட்டாச் ஆகிருக்கும். கார்பனைல் லிகாண்ட் CO அப்படிங்கிற லிகாண்ட் வந்து ஒரே ஒரு மெட்டல் கூட மட்டும் அட்டாச் ஆகிருக்கும். அதுவும் டெர்மினல் அப்படின்னு கேட்டால் அதனுடைய கார்பனைல் தொகுதியினுடைய முனையில் வந்து அட்டாச் ஆகிருக்கும். அப்படி அட்டாச் ஆகிருந்துச்சுன்னா where those attached to metal atom simultaneously is called the bridging carbonyl. இப்படி வந்து இந்த 2 மெட்டல்ஸ் கூட வந்து இந்த கார்பன் குரூப் அட்டாச் ஆகுதுன்னா அது bridging carbonyl அப்படின்னு இருக்கலாம். Depending upon the structure of the metal carbonyl are classified. The non-bridging metal carbonyl அப்படின்னு இது வந்து மெட்டல் கூட வந்து இது வந்து பிரிட்ஜிங், இந்த கார்பனைல் காம்பவுண்டு பிரிட்ஜ் ஏற்படுத்தியிருக்காது.
நான் பிரிட்ஜிங் மெட்டல் கார்பனைல் விச் கண்டெய்னிங் ஒன்லி டெர்மினல் கார்பனைல். இவங்க பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் மெட்டல் நிக்கல் இருக்குது. இது கூட வந்து இந்த CO கார்பனில் வந்து ஒரு டெர்மினல் வந்து அட்டாச் ஆகிருக்குது. இது வந்து பிரிட்ஜில் வந்து அட்டாச் ஆகலை. டோன்ட் கண்டெய்னிங் எனி பிரிட்ஜில் கார்பனைல். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதுவும் எக்ஸாம் சொல்லலாம். இந்த FE கூட வந்து இந்த கார்பனைல் வந்து ஏன்னா இந்த டெர்மினலில் வந்து அட்டாச் ஆகிருக்குது, ஒரு முனையில் வந்து அட்டாச் ஆகிருக்குது. இதுவும் என்ன பண்ண அப்படின்னு கேட்டால் இது வந்து ஒரு முனையில் வந்து அட்டாச் ஆகிருக்குது. நான் பிரிட்ஜிங் மெட்டல் கார்பனைல் which containing terminal carbon as well as metal bond. The example for structure of Mn2CO4 actually involve only metal bond. The formula is more exactly CO 5 times M and Mn CO 5 times. இது எக்ஸாம் சொல்லலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு Mn இங்கே ஒரு Mn மெட்டல் மட்டும் டைரெக்டாக ஜாயிண்ட் ஆகிருக்குது. எது பிரிட்ஜிங் ஜாயிண்ட் ஆகலை. இந்த மெட்டலும் இந்த கார்பனைலும் வந்து இப்படி ஜாயிண்ட் ஆகலை. எது ஜாயிண்ட் ஆகிருக்குது அப்படின்னு கேட்டால் இந்த மெட்டல் தான் வந்து டைரெக்டாக லிங்க் ஆகிருக்குது. அப்போ மெட்டல் கூட வந்து கார்பனைல் வந்து பிரிட்ஜில் வந்து டெர்மினலில் வந்து அட்டாச் ஆகிருக்குது. பிரிட்ஜ் அப்படின்னு என்ன அப்படின்னு கேட்டால் இந்த மெட்டலு இந்த கார்பனைலு இந்த மெட்டலு இப்படி இந்த கார்பனைல் வந்து இந்த மெட்டலையும் வந்து ஜாயின் பண்ணியிருக்கான்னு பார்த்தோம்னா அப்படி ஜாயின் பண்ணலை. இந்த மெட்டல் கூட டெர்மினலாக வந்து ஜாயிண்ட் ஆகிருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா அடுத்தது பிரிட்ஜ்டு கார்பனைல் அப்படின்னு கேட்டால் திஸ் மெட்டல் கார்பனைல் containing only one or more bridged carbonyl ligands among the terminal carbonyl ligands, one or more metal bond. For example, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா Fe2CO9. இதில் வந்து Fe கூட வந்து 2 Fe கூட வந்து 3 CO வந்து டெர்மினல் பிரிட்ஜில் அட்டாச் ஆகிருக்குது. பிரிட்ஜுனால் இது இந்த Fe வந்து இணைக்கிறது எது கேட்டால் இந்த 3 கார்பனைல். மீதி இருக்கிற 6 கார்பனைல் வந்து பிரிட்ஜில் அட்டாச் ஆகிருக்கு. இந்த டெர்மினல் அட்டாச் ஆகிருக்குது. இந்த Fe கூட வந்து இந்த 3 வந்து CO வந்து டெர்மினலில் வந்து அட்டாச் ஆகிருக்குது. இந்த Fe கூட இந்த 3 CO வந்து டெர்மினல் அட்டாச் ஆகிருக்குது. அப்போ மீதி 3 வந்து பிரிட்ஜில் வந்து அட்டாச் ஆகிருக்குது. ஃபார் டைகோபால்ட் ஆக்டாக் கார்பனைல் 2 ஐசோமர்ஸ் ஆர் பாசிபிள். இந்த காம்பவுண்ட் வந்து 2 ஐசோமர்ஸில் இருக்குது, 2 வடிவத்தில் இருக்குது. இதுதான் வந்து 2 வடிவத்தில். இன்னொரு ஒரு வடிவத்தில் எப்படி இருக்குதுன்னு கேட்டால் இந்தமாரி இருக்குது. கார்பனைல் கோபால்ட் மட்டும் பாண்டு மட்டும் நான் நினைக்குது. ஆனால் இங்கே வந்து இந்த மெட்டலையும் லிங்க் பண்ணுறது பிரிட்ஜ் பண்ணுறதுன்னு கேட்டால் இந்த கார்பனைல். அப்போ இது வந்து மெட்டலு, இது வந்து கார்பனைல். இந்த இடத்துல CO சின்னதாக போட்டோம்னா அது வந்து எதுன்னு கேட்டால் மெட்டல். இந்த CO பெருசாக போட்டோம்னா அது வந்து லிகாண்டு. அப்போ இந்த மாதிரி 2 டைப்ஸில் வந்து இருக்குது, 2 ஐசோமர்ஸில் இருக்குது. த பாண்டிங் இன் மெட்டல் கார்பனைல். அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கு. இதில் வந்து கொஸ்டின் நிறைய கேட்க வாய்ப்பு இருக்குது. In metal carbonyl, the bond between the metal atom and the carbonyl ligand consists of the 2 components. அந்த மெட்டல் கார்பனைலில் மெட்டலுக்கும் கார்பனைலுக்கும் லிகானுக்கும் இடையே காணப்படும் பிணைப்பு இரு காம்பனண்ட்டாக உள்ளடக்கிறது. இப்போ இது மெட்டலு, இது லிகாண்டு. இந்த மெட்டலுக்கு இந்த லிகானுக்கு இடையில் வந்து இந்த பிணைப்பு வந்து 2 வகையாக காணப்படலாம். இந்த லிகாண்ட்லேருந்து மெட்டலுக்கு வரலாம், அல்லது மெட்டல்லேருந்து லிகாண்டுக்கு போகலாம். The first component is the electron pair donation from carbon atom of carbonyl ligand. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்க, இது மெட்டலு, இது கார்பனைல். இந்த கார்பனைல் இருக்கிற கார்பனில் வந்து இந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் எங்கே போகலாம்னா மெட்டலுக்கு வரலாம். இப்படி வரும்போதுன்னா சிக்மா பாண்ட் ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? இந்த இடத்துல வந்து எலக்ட்ரான் பேர் டொனேஷன் ஃப்ரம் த கார்பன் ஆட்டம் கார்பனைல் லிகாண்ட் இன்டூ வேக்கண்ட் d ஆர்பிட்டல் ஆஃப் சென்டர்மெட்டல் ஆட்டம். இந்த இடத்துல வந்து மெட்டல் இருக்குது, இங்கே கார்பனைல் இருக்குது. இந்த கார்பனில் இருக்கிற லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் மெட்டலில் வந்து வேக்கண்ட் d ஆர்பிட்டல்ஸ் இருக்கும். வெற்றிடமான காலி ஆர்பிட்டல் d ஆர்பிட்டலுக்கும் அங்கே கொடுக்குது. அங்கே கொடுத்த உடனே இதை சுற்றி எலக்ட்ரானோட டென்சிட்டி அதிகமாகிடும். எலக்ட்ரானோட டென்சிட்டி அதிகமாச்சுன்னா இந்த எலக்ட்ரானை மறுபடியும் என்ன பண்ண அப்படின்னு கேட்டால் இந்த லிகாண்டுக்கே கொடுக்கும்.
லிகாண்ட் கொடுக்கும்போது இப்போ இந்த கார்பனைலேருந்து இங்கே மெட்டலுக்கு லிகாண்ட் கொடுக்குற அந்த பாண்டு வந்து சிக்மா பாண்டு. ஓகே, ஃபார்வேர்டு சிக்மா பாண்ட். இப்போ இந்த மெட்டலுக்கு வந்து எலக்ட்ரானுக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்க, அந்த மெட்டலை சுற்றி எலக்ட்ரானோட டென்சிட்டி அதிகமாகிடும். அப்போ மெட்டல் என்ன பண்ணும் அப்படின்னா எலக்ட்ரானை மறுபடியும் மீண்டும் லிகாண்டுக்கே கொடுக்கும். அப்போ மீண்டும் லிகாண்டு கொடுக்கும்போது அது வந்து பேக் பை பாண்டிங் அப்படின்னு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், the electron donation of from இந்த கார்பனைலேருந்து மெட்டலுக்கு வருது, அது சிக்மா பாண்டு. தி சிக்மா பாண்ட் ஃபார்மேஷன் இன்க்ரீஸிங் தி எலக்ட்ரான் டென்சிட்டி மெட்டல் டி ஆர்பிட்டல். அந்த மெட்டல் டி ஆர்பிட்டலில் எலக்ட்ரான் டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகிடுது. அப்படி இன்க்ரீஸ் ஆகும்போது அண்ட் மேக் த மெட்டல் எலக்ட்ரான் ரீச். அப்போ மெட்டலை சுற்றி எலக்ட்ரானோடைய டென்சிட்டி அதிகமாகிடுது, எலக்ட்ரான் வந்து அதிகமாக இருக்குது. in order to the compensate for his increasing the electron density. அந்த எலக்ட்ரான் டென்சிட்டி அந்த மெட்டலை சுற்றி அதிகமாக இருக்கிறத சமன் செய்வதற்கோசரம் the filled metal d orbital interact with the empty bi-star orbital of the carbonyl ligand. அதில் வந்து இந்த கார்பனைல் லிகாண்டில் வந்து 5 ஸ்டார் ஆர்பிட்டால்ஸ் வந்து எம்டியாக இருக்கும். அந்த கார்பனைலில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டால், கார்பனைலில் வந்து 5 ஸ்டார் ஆர்பிட்டால் எம்டியாக இருக்கும். மறுபடியும் அந்த எலக்ட்ரான் எங்கே போகுது, அங்கேயே போகுது. அப்போ என்ன பண்ண அப்படின்னு கேட்டினா, த ட்ரான்ஸ்ஃபர் அட் எலக்ட்ரான் டென்சிட்டி பேக் டு த லிகாண்ட். மறுபடியும் என்ன பண்ண அப்படின்னா, அந்த இப்போ வந்து இது மெட்டலு, இது கார்பனைலு, இதில் வந்து வேக்கன் டி ஆர்பிட்டால்ஸ் இருக்கும். இங்கே வந்து எம்டி 5 ஸ்டார் ஆர்பிட்டால்ஸ் இருக்குது. இங்கேருந்து இந்த கார்பனில் இந்த கார்பன் எலக்ட்ரானை வந்து இங்கே கொடுத்து சிக்மா பாண்ட் ஃபார்ம் பண்ணுது. அப்போ இங்கே எலக்ட்ரானோட மெட்டல் சுற்றி எலக்ட்ரானோட டென்சிட்டி அதிகமாகிடுது. இந்த எலக்ட்ரானோட டென்சிட்டி அதிகமாகிடுச்சுன்னா இந்த என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால், இதை காம்பன்சேட் பண்ணதுக்கோசரம் இங்கே இருக்கிற எலக்ட்ரான் வந்து மறுபடியும் என்னன்னா இந்த லிகாண்டுக்கே போகுது. லிகாண்டில் வந்து கார்பனைல் சிஓவில் வந்து என்ன அப்படின்னு கேட்டால் 5 ஸ்டார் ஆர்பிட்டால் எம்டியாக இருக்குது, மறுபடியும் அங்கேயே போகுது. அங்கே போகும்போது என்ன பண்ண அப்படின்னா பேக் பாண்ட் ஃபார்ம் ஆகுது. திஸ் செகண்ட் காம்பனண்ட் இஸ் கால்டு பைபேக்கிங் பாண்டு. அப்போ மறுபடியும் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால், மெட்டல்லிருந்து கார்பனைலுக்கு ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆகுது, அது வந்து பைபேக் பாண்டிங். கார்பனைல் லிகாண்டிலேருந்து மெட்டலுக்கு பாண்டு வந்து சிக்மா பாண்டு. அப்போ 2 விதமான பாண்ட் ஃபார்ம் ஆகுது. அப்போ லிகாண்டிலேருந்து மெட்டலுக்கு வரக்கூடிய பாண்டு வந்து சிக்மா பாண்டு, மெட்டல்லிருந்து மீண்டும் கார்பனைலுக்கு அந்த லிகாண்டுக்கு போகக்கூடிய பாண்டு வந்து பைபேக் பாண்டிங் அப்படின்னு மாறுது. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இது கார்பனைல் காம்பவுண்டு, இது மெட்டல். இது கார்பனைல் காம்பவுண்டில் எப்படி பாண்ட் ஃபார்ம் ஆனிச்சுன்னா, இந்த பை ஃபார்வர்ட் பேக் பாண்டிங் இப்படி ஃபார்ம் ஆகுது பாருங்கள். இங்கே பாருங்கள், இங்கே லிகாண்டு மெட்டல்லேருந்து லிகாண்டுக்கு வருதா, அப்போ வந்து பை பேக் பாண்டிங். இது பை ஃபார்வர்ட் பாண்டிங். இங்கே பார்த்தீங்கன்னா இது மெட்டலு, இது கார்பனைல். இதில் வந்து என்ன பண்ண அப்படின்னா, இந்த கார்பனைலேருந்து மெட்டலுக்கு வர்றது வந்து என்ன பாண்டு, ஓகேவா. அப்போ கார்பனைலேருந்து மெட்டலுக்கு வர்றது வந்து சிக்மா பாண்டு. இப்படி தான் வந்து பாண்ட் ஃபார்ம் ஆகும். அப்போ மெட்டல்லேருந்து அந்த கார்பனைல் லிகாண்டுக்கு 2 விதமாக பாண்ட் ஃபார்ம் ஆகலாம். கார்பனிலேருந்து இப்படி மெட்டலுக்கு வந்துச்சுன்னா சிக்மா பாண்ட், மெட்டல்லேருந்து கார்பனைலுக்கு போணுச்சுன்னா அது பை பேக் பாண்டிங் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதை வந்து ஒரு 5 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம். மெட்டலுக்கும் அந்த லிகாண்டுக்கும் இடையில் வந்து என்ன பாண்டு வந்து உருவாக வாய்ப்பு இருக்குது, மெட்டலுக்கும் இந்த கார்பனைல் காம்பவுண்டுக்கு இடையில் வந்து என்ன விதமான பாண்டு வந்து உருவாக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இப்போ வந்து என்னென்ன கொஸ்டின் எடுத்துக்கிறேன் அப்படின்னு கேட்டால், இந்த கொஸ்டின் வந்து ஒரு 5 மார்க் கொஸ்டின். பிரிட்ஜிங் மெட்டல் கார்பனைல் காம்பவுண்ட், இதில் பிரிட்ஜ்டு கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் பியில் வந்து 2 டைப் இருக்குது. இது ஒரு 3 மார்க்கு, கீழே ஒரு 3 மார்க். நான் பிரிட்ஜ்டு கார்பனைல் காம்பவுண்ட் ஏல வந்து 2 டைப் இருக்குது. இது ஒரு 3 மார்க் கொஸ்டின். அதுதான்
அதுக்கு அடுத்தது பாலிநியூக்ளிக் கார்பனைல் காம்பவுண்ட் ஒரு 3 மார்க்கு, மோனோநியூக்ளிக் காம்பவுண்ட் 3 மார்க் கொஸ்டின். மெட்டல் கார்பனைல் பாண்ட் எப்படி உருவாகுது அப்படிங்கிறது ஒரு 2 மார்க் கொஸ்டின் எழுதலாம். இது ஒரு 3 மார்க் கொஸ்டின், இது ஒரு 3 மார்க் கொஸ்டின், இது ஒரு 3 மார்க் கொஸ்டின். இதை ஒர்க் அவுட் பண்ணுங்கள், தெரியல கேளுங்க சொல்கிறேன் நான். அதுக்கு அடுத்தது இந்த டிடி டிரான்சிஷன் ஆஃப் இந்த காம்ப்ளெக்ஸ். இந்த காம்ப்ளெக்ஸ் வந்து கலராக இருக்குதா இல்லையா காரணம் என்ன, எந்த காம்பவுண்டில் கலரஸ் இல்லை அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு ஜென்ரலாக கேட்கலாம். இது வந்து கலராக இருக்க என்ன ரீசன். இந்த காம்ப்ளெக்ஸில் வந்து இதேமாரி காம்ப்ளெக்ஸில் வாட்டர் ஆட் ஆகிருக்குது. இப்போ ஸ்காண்டியம் H2O 6 டைமு மேலே 3+ இருக்குது. அப்போ இதனுடைய ப்ளஸ் சார்ஜ்னா 3+. இந்தமாரி காம்ப்ளெக்ஸ் வரும்போது இது ஏன் வந்து நிறமற்றதாக இருக்குது, என்ன ரீசன் அப்படின்னா நாட் டிடி டிரான்சிஷன் பாசிபிள் அப்படின்னு எழுதணும். இந்தமாதிரி காம்ப்ளெக்ஸ் கொடுத்துட்டு இங்கே இந்த டைட்டானியம் ஸ்கானிங் 3+, டைட்டானியம் 4+, Cu+, Zn2+ அந்த இதில் கொடுத்துட்டாங்கன்னா இதில் இது கூட வாட்டர் ஆட் பண்ணி தான் இந்த காம்ப்ளெக்ஸ்லாம் ஏன் வந்து நிறமற்றதாக இருக்குது, என்ன ரீசன் அப்படின்னு ஜென்ரலாக கேட்கலாம். என்ன வட்டிய கொஸ்டின் அப்படி தான் கேட்பாங்க. நம்ம வந்து இந்த கோனேஷன் காம்பவுண்ட் வந்து கலராக இருக்க காரணம் என்ன, கிறிஸ்டல் ஃபீல்டு தேரி மூலம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு 2 மார்க் கொஸ்டின். இந்த கொஸ்டின்லாம் நான் படிச்சுட்டு அதுக்கான ஆன்சரை எழுதி எனக்கு சென்ட் பண்ணி அனுப்புங்க. மீதி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் போகலாம். தேங்க்யூ. பாய்ஸ் வந்து மேக்ஸிமம் டெஸ்ட் எழுதி அனுப்ப மாட்டேங்கிறீங்க. கேர்ள்ஸ் தான் மேக்ஸிமம் கேர்ள்ஸ் நிறையா டெஸ்ட் எழுதி அனுப்புகிறாங்க. பாய்ஸ் வந்து ஒரு 5-6 பேர் ஒரு 10 பேருக்குள்ளே தான், 10 பேர் கூட இல்லை, 10 பேருக்கு கீழே தான் வந்து என்ன பண்ண டெஸ்ட் எழுதுகிறாங்க. பாய்ஸ் தான் ரொம்ப ரொம்ப டெஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸு ஒன்றும் எழுத மாட்டேங்கிறாங்க. நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ராகுல் கூட எழுத மாட்டேங்கிறான், என்னாச்சுன்னு தெரியல. ஸ்டூடெண்ட்ஸ் பாய்ஸ் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அட்டெண்டன்ஸ் மார்க் வந்து கொடுக்குறது இந்த டெஸ்ட் மார்க்கு, இந்த அட்டெண்டன்ஸ் மார்க்கு உங்களோட பர்ஃபார்மன்ஸ் வச்சு தான் நம்ம வந்து மார்க் கொடுப்பேன். அப்போ வந்து மார்க் கொடுக்கல அப்படின்னா கூட நான் வந்து இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா அட்டெண்டன்ஸ் வச்சு தான் மார்க் கொடுப்பேன், டெஸ்ட் எழுதி கொடுக்குறத வச்சு தான் மார்க் கொடுப்பேன் நான். இதெல்லாம் நீங்கள் வந்து செய்யலை அப்படிங்கும்போது மார்க் கண்டிப்பாக கொடுக்க மாட்டேன். பிரின்ஸிபல் சார் சொல்லியிருக்காரு, யார் வந்து அட்டெண்டன்ஸ் கரெக்டாக வந்து அட்டெண்டன்ஸ் எக்ஸாம் எழுதி கிளாஸ் அட்டன் பண்ணுறாங்களோ பர்ஃபெக்டாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு மார்க் கொடுங்க அப்படின்ட்டுருக்காரு. நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் படிக்காத ஸ்டூடெண்ட்ஸும் அப்படிங்கிற வேரியேஷன் பார்க்கக்கூடாது. நீங்கள் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஒரே மாதிரியாக பார்க்கணும்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதனால் எல்லா ஸ்டூடெண்ட்டுமே என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஸ்ட் எழுதி கண்டிப்பாக வந்து சென்ட் பண்ணுங்கள். அதுக்கான அட்டெண்டன்ஸ் இருக்குது, மார்க் இருக்குது. அப்புறம் நீங்கள் எழுதலை அப்படின்னா டெஸ்ட் அட்டன் பண்ணலை, டெஸ்ட் எழுதி அனுப்பலை, கிளாஸ் அட்டன் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு வந்து மார்க் வந்து கிடையாது. தேங்க்யூ. மீதி நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம்.